வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. 2 தினங்களுக்கு முன்னர் பல்லை கிட்டிய குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்த கனடா நாட்டின் வான்குவர் நகரில் வாசம். இப்போது ஆடி அசைந்து கொண்டிருந்த மாட்டு வண்டியில் கொளுத்தும் வெயிலில் கிளிஞ்சல் நத்தம் கிராமத்துக்கு பயணம். ராமபத்திரனால் நம்ப முடியவில்லை. இப்படி நகர்ந்து உட்கார்ந்துக்கோ, முதுகுல இடிச்சா வலிக்கும். அருகில் பெட்டியை அணைத்தபடி உட்கார்ந்த மனைவியை அன்போடு எச்சரித்தான். பார்வதி மெல்லிய புன்னகையை உதித்தவளாய் சற்று முன்பக்கமாக நெருங்கி வந்தாள். 3 வருடம் குளிர்ச்சியான நாட்டில் சுகபோகத்திலே திளைத்து வாழ்ந்து விட்டிருந்த பையன் அவளது மேனியிலும் கன்னத்திலும் செழுமை கட்டி இருந்தது. அத்துடன் தாய்மையின் பூரிப்பு வேறு. கன்னங்களில் அலாதியான பளபளப்பு. பிரயாண களைப்பிலும் அவள் மிக அழகாகவே இருந்தாள். பெருமையுடன் அவளை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டான் ராமபத்ரன். செம்மண் கலந்த பாதையிலே அசைந்தாடியபடி வண்டி நகர்ந்தது. இருபுறமும் கொண்டையை ஆட்டிக்கொண்டு சென்ற மக்காசோளம் நிறைந்த வயல்கள். இன்னும் கொஞ்ச தூரம்தான். தேவி கன்னிகா பரமேஸ்வரியின் ஆலயம் கண்களில் புலப்பட்டுவிடும். அதற்கு கொஞ்ச தூரத்திலே வீடு. 3 வருடங்களாக மகனையும் மருமகளையும் பிரிந்து விட்டிருக்கும் அம்மா இப்போது பார்க்க துடித்து கொண்டு வாயிற்புறமே தூணை பிடித்தவாறு நின்று கொண்டிருப்பாள். அவனுக்கு பிடித்தமான சமையலை அதிகாலையிலேயே செய்திருப்பாள். கட்டாயமாக கடலை பருப்பு பாயாசம் வைத்து உளுந்து வடை தட்டி அப்பளம் பொரித்து வைத்திருப்பாள். அவைகளை அவன் விரும்பி சாப்பிடுபவனாச்சே. பார்வதி, பசிக்கிறதா? கொஞ்சலாக கேட்டபடி அவள் கன்னத்திலே புரண்ட கூந்தலை விரல்களால் ஒதுக்கிவிட்டான். இல்லை என்பதற்கடையாளமாக அவள் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு சற்று முன்னால் ஒதுங்கினாள். வண்டிக்காரன் இருக்கிறான், விளையாட்டு போதும். கண்களால் சகிம்சை செய்த அவள் முகம் வெட்கத்தால் சிவந்தது. மிகவும் சேதமாகி இருக்கும் கோவிலை புதுப்பித்து தம்பாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று கருணாகரனுக்கு தோன்றியது. அவருக்கு அருள்மிகு தேவி பரமேஸ்வரி குலதெய்வம். அவரது 3 மகன்களும் இன்ஜினியர்கள். அமெரிக்காவில் ஒருத்தன் அமோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கனடாவில் மற்ற இருவரும் அதைவிட வசதியாக வாழ்ந்தனர். கோவிலை புனருத்ரானம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய தீவிரமாக முயன்றார். வெற்றியும் பெற்றார். அந்த மங்கள திருவிழாவின் அர்ச்சகராக இருந்து ராமபத்ரன் நடத்தி வைத்ததன் பயனோ என்னவோ திடீரென வெளிநாடு செல்லும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஏற்பட்டுவிட்டது. கனடாவில் உள்ள கருணாகரனின் பிள்ளைகள் தங்கள் குலதெய்வத்தை தம்மோடு வெளிநாட்டிலும் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டனர். வான்குவர் நகரில் ஒரு சிறு ஆலயம் கட்டி முடித்தனர். தேவி பரமேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் முடித்து அர்ச்சனை ஆராதனை நியமங்களை கொஞ்ச காலமாவது தாய்நாட்டு அர்ச்சகர் நடத்தி வர வேண்டும் என்ற ஆசையும் அவர்களுக்கு ஏற்பட்டது. சொந்த ஊரில் பரம்பரையாக அர்ச்சகர் தொழில் செய்து வந்த ராமபத்ரன் குடும்பத்தினர் நினைவு கருணாகரனுக்கு ஏற்பட்டது. அவன் திரும்பி வரும் வரை பெரியப்பா கனகசபை கோவில் கட்டளையை கவனிப்பது, வந்த பின்பு பொறுப்பு அவனுடையது, அவர் ஓய்வு பெறுவார் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாவம், பெரியப்பாவுக்கு வயதாகிவிட்டதே என்னும் போதே அவரது வெளுத்த குடுமியும் ஒடிந்து விழுவதை போன்ற தோற்றமும், இடையிலே பஞ்சகச்சத்தை சுற்றிய சிவப்பு பட்டு கிழிந்த அங்கவஸ்திரமும், நெற்றி விபூதி பட்டையும் திறந்த மார்பில் தவழ்ந்த பூணுலுக்கிடையே ஆடும் ருத்ராட்ச மாலையும் மனக்கண்ணில் தோன்றியது. அவன் தந்தையின் அகால மரணத்திற்கு பின்னர் தொடர்ந்து கோயில் பணியில் ஈடுபட்டிருந்ததுடன் அவனையும் அவன் தாயையும் வைத்து அடிநாளில் காப்பாற்றியவர் அவர்தான். பிள்ளை இல்லாத குறையை அவன் மூலம் தவிர்த்து கொள்ள தமக்கு பின் அந்த ஆலய அர்ச்சகராக்க கோவில் பூஜா விதிமுறைகளை முறைப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து வைத்தார். ஹைஸ்கூல் வரை படிக்கவும் வைத்தார். அவரது நிழல் போல் தொடர்ந்து வாழ்ந்ததன் பலனாக கோவிலின் எந்த பொருள் எங்கே இருக்கிறது, உள்பிரகாரத்திற்குள் நுழைய இரகசிய சுரங்க வழி முதல் மிக பழமையான அன்னையின் விலைமதிப்பற்ற பஞ்சலோக உருவ சிலை இருக்கும் பாதாள அறை வரை அவனுக்கு நன்கு தெரிந்த விஷயங்கள். அப்போது அவன் 16 வயது சிறுவன். அவர்கள் குடும்பத்துக்கு பழக்கமானவர்கள் பட்டணத்தில் இரும்பு வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஜெகதீசன் குடும்பத்தவர்கள். அம்மனுக்கு நேர்த்தி கடன் முடிக்க காரிலேயே கும்பலாக புறப்பட்டு அந்த சிறிய கிராமத்திற்கு வந்திருந்தனர். அபிஷேக ஆராதனை முடிந்ததும் வந்தவர்களுக்கு அர்ச்சகர் வீட்டில்தான் சாப்பாடு. அப்போது ஜெகதீசனின் இளைய மருமகள் அவனை ஏற இறங்க பார்த்தாள். SSLCயை படித்துவிட்டு தீபாராதனை தட்டையா தூக்க போற, அதுவும் இந்த குக்கிராமத்துல? என் பேச்சை கீழ்,
உன் வருங்காலத்தை நாசமாக்கிக் கொள்ளாதே. நீயும் உன் அம்மாவும் புறப்பட்டு எங்களோட வந்து விடுங்கள். வீட்டில் அம்மாவுக்கு உதவி செய்யலாம். எங்கள் வியாபார ஸ்தாபனத்தில் உனக்கு வேலையும் வாங்கி தருகிறேன். சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் கொடுத்து நல்ல சம்பளம், என்ன சொல்ற என்று முடுக்கினாள். இளமை பருவத்து கனவுகள், எண்ணற்ற கற்பனைகள். அவன் மயங்கியே போனான். பிடிவாதமாக அவர்களுடன் புறப்பட்டும் விட்டான். மகனை பிரிந்து வாழ மனம் ஒவ்வாத தாயும் அரைமனதுடன் கிளம்பிவிட்டாள். பிறந்த மண், பூர்வீக தொழில் யாவற்றையும் உதறிவிட்டு ஜெகதீசன் குடும்பத்தினருக்கு நன்றி விசுவாசிகளாக நாள் பூராவும் உழைத்தனர். பலன், ஜெகதீசன் திடீரென மாரடைப்பால் மரணமடைந்து போனபோது பிள்ளைகள் வியாபாரத்தை விற்று சொத்தை பங்கிட்டு கொண்டு ஆளுக்கு ஒரு மூலையாக சிதறினார்கள். அம்மாவும் பிள்ளையும் அத்தனை பெரிய பட்டணத்தில் அனாதைகளாக நின்றனர். ராமபத்ரன் முயற்சிக்காத வேலை இல்லை. அம்மாவின் மேலிருந்த ஒரே தங்கச் சங்கிலியும் இந்த முயற்சியில் கரைந்ததுதான் மிச்சம். நாளை பொழுதை எப்படி சமாளிப்போம் என்ற நிலை வந்தபோதுதான் அவனுக்கு ஊர் பெரியப்பா உறவு எல்லாம் நினைவிற்கு வந்தன. 7 வருடங்களுக்கு பின்னர் கந்தல் புடவையும் அழுக்கு முட்டையுமாக கையில் காசின்றி ஊர் திரும்புகிறோமே என்று அவமானத்தில் அழுதே விட்டாள் அம்மா. பேசாம பெரியப்பாவோட கோயிலுக்கு போடா, மறந்து போன மந்திரம் பூஜா விதிகளை கத்திக்கோ, அவருக்கு ஒத்தாசையா இரு, அம்மா புலம்பினாள். அவன் கேட்கவில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஓடிய வாய்க்காலில் கூட நீர் வற்றி கிடந்தது. அத்தனை வறட்சி கிராமத்தில். காரை பெயர்ந்து கல் உதிர்ந்து விட்டிருந்த பாலத்து கைப்பிடி சுவரின் மேல் அன்று அவன் உட்கார்ந்தான். கீழே வளர்ந்து மண்டி கிடந்த புதரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். பசி, வெயிலின் கொடுமை, வேலை இல்லாத எரிச்சல், காசில்லாத கொடுமை அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. ராமபத்ரன், உங்களைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன். திடுக்கிட்டு திரும்பினான். தொங்கும் மீசையும் ஜில் கிராப்புமாக முன்பின் பார்த்திராத ஆசாமி ஒருத்தன் அருகே வந்து நின்றான். வியப்புடன் அவனை பார்த்தான் ராமபத்திரன். காலஞ்சென்ற நடராஜ குருக்களின் மகன் ராமபத்ரன் நீங்கதானே? குப்பென்ற சிகரெட்டின் மனம் முகத்திலே மோதியது. அவன் கைவிரலில் வைர மோதிரங்கள் கண்ணை பறித்தன. அப்போதுதான் கவனித்தான். சற்று தொலைவில் புத்தம்புது ஃபியட் கார் புளியமர நிழலில் நின்று கொண்டிருந்தது. அதனுள் இன்னும் ஒருவர் இருந்ததும் தெரிந்தது. வந்தவன் அவன் பெயரை தெரிந்து கொண்டு ஏதோ காரியமாகத்தான் வந்திருக்கிறான். பார்த்தால் பட்டணத்தான் மாதிரி தெரிகிறது. நீங்கள்? ராமபத்ரன் தலையை அசைத்தான். சுற்றுமுற்றும் பார்த்த அந்த ஆசாமி மெதுவாக, நான் பம்பாயிலிருந்து வருகிறேன், என் பெயர் தங்கப்பன் என்று தயங்கினான். உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள், உதவுகிறேன். ஆனால் பதிலுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். மெதுவாக கூறி முடித்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். நிறையவா? பணமா? முதல்ல சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, இந்த இடிஞ்சு போன கோவிலில் ஒரு பாதாள அறை, அதில் இறங்குற ஒரு ரகசிய வழி, இதெல்லாம் ஏற்கனவே படங்கள் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அந்த அறையில் இருக்கும் பழங்காலத்து சிலை ஒரு வெளிநாட்டு அன்பருக்கு தேவை. சிலைகள் சேகரிப்பவர் அவர். லட்சத்துக்கும் மேலே பணம் கிடைக்கும். ராமபத்ரன் வாயை திறந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். நெஞ்சு படபடத்தது. சின்ன வயசிலிருந்தே இந்த கோவில் மூளை முடுக்கெல்லாம் உங்களுக்கு பழக்கம். அதனால் அந்த ரகசிய வழியை மட்டும் காட்டி கொடுத்துட்டா போதும். மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்கள் உதவிக்கு 10,000 ரூபாய் முன்னாலேயே கொடுத்துடுறோம். யார்கிட்டையும் மூச்சு காட்டக்கூடாது, இல்லை நாங்களே பொல்லாதவர்களா ஆகிவிடுவோம். பயமுறுத்தலுடன் பர்சிலிருந்து 100 ரூபாய் நோட்டுகளாக சிலவற்றை உருவி அவனிடம் நீட்டினான். ஏதோ மாய மந்திரத்தில் கட்டுண்டவன் போல ராமபத்திரன் பணத்தை வாங்கி கொண்டான். ரகசிய கதவு இருக்கிற இடம் நான் சின்ன வயசுல பார்த்தது. இப்ப குழப்பமா இருக்கு. ஆனால் கோவிலை பத்தி விவரமா அப்பா குறிச்சு வச்சிருக்க ஒரு பிரதி இருக்கு, அதை கொண்டு வரேன். படிச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பேஷ், நல்ல யோசனை. நாளைக்கு இங்கே சந்திப்போம் காலையில். அதற்கு மறுநாள் அமாவாசை. மாலை 5 மணி அளவில் அந்த மலை அடிவாரத்துக்கிட்ட தெரியுதே, அந்த கொன்றை மரநிழலில் காத்திருங்க. காரியம் முடிஞ்சதும் உங்க கையில் பாக்கி பணம் வந்துவிடும். ராமபத்ரனுக்கு மிகவும் பயமாகத்தான் இருந்தது. சிலை கடத்தி செல்பவர்களை பற்றி பத்திரிகையில் படித்திருக்கிறான். இப்போது நேரிடையாகவே அந்த கூட்டத்தில் ஒருவனிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறானே. நேரே போய் போலீஸ்க்கு சொன்னால்? ஏன் சொல்லணும்? எந்த காலத்து சிலையோ, களிம்பேரி மூலையில் கிடக்கு. எவனோ ஆசைப்படுறான், எடுத்துக்கட்டுமே. நடுவில் 10,000 கிடைக்கிறதே. முடிவில் பணம் வெற்றியடைந்தது. அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவின் தோத்திர புத்தகத்தினுள் பழுப்பேறி பொடி பொடியாக உதிரும் நிலையில் இருந்த குறிப்புத்தாளை மெதுவாக கைப்பற்றினான். மறுநாள் அது சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்துவிட்டது. அமாவாசை. அவனுக்கு வீட்டில் இருப்பே கொள்ளவில்லை.
மாலை வெயில் மஞ்சளாக மாறி வருவதைக் கண்டதும் யாருக்கும் சொல்லாமல் பரபரப்பாக வீட்டை விட்டு வெளியேறினான். கொன்றை மரத்து நிழலில் நின்று சுற்றுமுற்றும் கவலையுடன் பார்த்தான். இருட்டத் துவங்கி இருந்தது. வயல் வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்த ஆட்களை கூட காணவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டமே இல்லை. 5 மணியளவில் வருவதாக சொன்ன தங்கப்பனை காணவில்லையே. ஏன்? திகில் ஏற்பட்டது அவனுக்கு. இந்தா உன்னைத்தானே, நீ அங்கே இருந்து அப்பால போயிடு. சன்னமானதொரு குரல் தூக்கி வாரி போட திரும்பினான். பச்சை பாவாடையும் கிழிந்த சொக்காயும் தோளில் தொங்கிய புத்தக பையுமாக ஒரு பரட்டை தலை சிறுமி, 7 வயதிருக்கும், பற்கள் பளிச்சிட சிங்காரமாக சிரித்தபடி நின்றிருந்தாள். ஆமாம், இவள் எங்கிருந்து வந்தாள்? மரத்தின் பின்னால் மறைந்திருந்தாளோ? என்ன உளறுகிறாள்? அப்பால போக மாட்ட, ஆபத்து, சொல்றதை கேளு, அங்க பாரு. அவள் கீறிச்சிட்டாள். திடுக்கிட்ட ராமபத்ரன் ஒரே துள்ளலில் அவள் அருகில் போய் நின்றான். கடகடவென பயங்கர சப்தம். மலையின் ஒரு பக்கம் வெண்ணெய் உருட்டி வைத்தாற் போல நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய உருண்டை பாறை யாரோ தள்ளிவிட்டது போல வேகமாக உருண்டி ஓடி வந்து கண்மூடி திறப்பதற்குள் கொன்றை மரத்தின் வேர் மீது முட்டி மோதிக்கொண்டு நின்றது. ராமபத்ரன் மெய் விதிர்த்து போனான். கை கால்கள் நடுங்க அதிர்ச்சியுடன் அந்த கல்லை வெறித்தான். அவன் மட்டும் அங்கே நின்றிருந்தால் நினைக்கவே குலை நடுங்கியது. அம்மா, நீ யாரு? உன் பேர் என்ன? அந்த கல்லு உருள போறதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? பதட்டமாக வினவினான். பச்சை பாவாடை சிறுமி பல்லை காட்டி மோகனமாக சிரித்தாள். அவள் பையிலிருந்து ஸ்லேட்டை எடுத்து ஏதோ எழுதினாள். எங்க வாதியார் கற்றுக் கொடுத்த பாடம், அழகா எழுதியிருக்கேனா பாரு. அவன் முன் நீட்டினாள். சேரிடம் அறிந்து சேர், துஷ்டனைக் கண்டால் தூர விலகு, பளிச்சென்று இருந்தன எழுத்துகள். உன் பேரு என்ன? ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. அதற்குள் மீண்டும் அவள் கத்தினாள். அப்பால ஓடு ஓடு, நிக்காத. ராமபத்ரன் மூச்சை பிடித்து கொண்டு ஓடினான். சற்று தூரத்தில் சென்று மூச்சு வாங்க திரும்பி பார்த்தபோது அவன் நின்ற இடத்தருகே படத்தை விரித்து கொண்டிருந்தது ஒரு நல்ல பாம்பு. பாம்பென்றால் படையும் நடுங்கும். சிறுமி சிரித்தாள். இருள் பரவி வரும் வேளை. உள்ளமும் உடலும் அச்சத்தால் நடுங்கின. நெஞ்சை என்னவோ அரைத்தது. தேவி பரமேஸ்வரி! பயத்தில் அலறிவிட்டான். பாம்பு பக்கத்து புதரில் மறைந்தது. நான் வரல. பயத்தில் உறைந்தவன் விழிப்புற்றான். குழந்தை, நீ யாருமா? என்னை 2 தடவை காப்பாத்தி கொடுத்துட்ட, உண்மையை சொல்லு என்று கேட்டபடி அவள் பக்கம் திரும்பிய போது அவளை காணவில்லை. என்ன, இதெல்லாம் கனவா? இல்லையே, அந்த பெரும் பாறாங்கல் மரத்தின் மீது கிடந்ததே. அதற்கு மேல் நிற்க முடியாதவனாய் வீட்டினுள் ஓடி வந்து கூடத்தில் தொப்பென்று விழுந்தவன்தான். 3 நாள் தன் நினைவின்றி கடுமையான காய்ச்சலில் பிதற்றிக் கொண்டு இருந்தான். அன்று காலை கண்பிடித்தவன் அருகே அம்மா கஞ்சியோடு அமர்ந்திருந்தாள். மூல ஜன்னி பழச்சது புனர்ஜென்மமா போச்சு. தேவியை வேண்டின்ன, அவதாண்டா காப்பாத்துனா. அம்மா அழுதை விட்டாள். பெரியப்பா எங்க? அவருக்கு ஓய்வு ஒழிச்சலேது. அமாவாசைக்கு மறுநாள் கோவில்ல திருட்டு நடந்துட்டுது. கோவில் பாதாள அறைக்குள்ள எந்த பாவியோ புகுந்து சிலைய கடத்திண்டு போயிட்டான். ரமகிஷாசுரனை வதம் பண்ணினவளாச்சே, அம்மா விடுவாளா? சிலைய கடத்தி ராவோட ராவா மோட்டார்ல போன போது லாரி மேல மோதி கார் பத்தி எரிஞ்சிட்டுதான். அந்த அயோக்கியர்கள் செத்து போயிட்டா. அம்பாலோட சிலை மட்டும் இருந்ததாம் என்றாள் அம்மா. அம்மா, இனி உன் பேச்சை கேட்கிறேன். நான் வேற வேலைக்கே போகல. அம்பாள் என்னை கைவிட மாட்டா. அவகிட்டேயே தொண்டனா இருக்கே அம்மா. மறுநாள் கோவில் உண்டியலில் அவன் வாங்கிய அட்வான்ஸ் பணம் போய் விழுந்தது. அதன் பிறகு அவன் திருமணம், பிறகு கோவில் கட்டளைகளில் விதிமுறைப்படி கலந்து கொண்டான். கும்பாபிஷேகம் நடந்ததும் கோவில் மகிமை பெரியதாய் இருந்தது. பசி பற்றாக்குறை இல்லாமல் வாழ்ந்தான். கனடா வான்குவார் கோவில் வரை சென்று வசதியாக திரும்பினான். நிலம், வீடு, ரொக்கம், நெஞ்சிலே நிறைவு. ஏன் அப்படியே பிரமிச்சிட்டேல்? கோவில் கிட்ட வந்துட்டோம். மனைவியின் குரல் கேட்டதும் விழிப்படைந்தான். கோவில் வாசலில் அம்மாவும் பெரியப்பாவும் நிற்பது தெரிந்தது. நெஞ்சிலே உணர்ச்சி பொங்க மனைவியுடன் வண்டியை விட்டு இறங்கினான். தாயையும் பெரியப்பாவையும் நமஸ்கரிக்க குனிந்தான். கோவில் வாசல்ல என்னை கும்பிடாதேடா, அம்பால நமஸ்கரிச்சுக்கோ. அம்மா தடுத்தாள். கையெடுத்து கும்பிட்டபடி கற்பகிரகத்திலே புன்னகை பூத்தவளாய் எழுந்தருளி இருந்த பரமேஸ்வரியை பார்த்தான் அவன். அம்மா, அவன் நெஞ்சில அந்த பதக்கம் தவழற மாதிரி சீக்கிரம் நம்ம வீட்டிலையும் ஒரு குழந்தை தவழ போறது என்றான். அம்மா ஆனந்த மிகுதியுடன்,
அப்படியா? பேரன் பிறந்தால் உங்க அப்பா பேரு, பேத்தின்னா அவள் பேரையே வைப்போம் என்றாள். பச்சை பாவாடை கட்டி சிறுமியாக எங்கள் வீட்டில் நீ வரணும். என் குழந்தையா குடும்பத்தின் பாதுகாப்பா நீ வளரணும். என் வாழ்வு உன்னை ஆராதிப்பதிலேயே கழியணும். எதுவும் ஈனமான தொழில் இல்லை. உண்மையான உழைப்பால் யாருமே உயரலாம்னு உணர்ந்துட்டேன் அருள்மிகு தேவி என்று மனதில் எண்ணியவாறே அங்கமெல்லாம் தொட கும்பிட்டு எழுந்தான். சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.